ஹூட் ஹூட் புயல் காரணமாக ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தின் தற்போதைய நிலை குறித்து அங்கு இருக்கும் கிருஷ்ணா என்பவரிடம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, சொல்லுங்க, இந்த ஹூட் ஹூட் புயலோட தாக்கம் அங்கு எவ்வாறு இருக்கு? இதனால மக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு காலையில 11 மணிக்கு சைக்ளோன் ஹுட்ஹுட் இது விசாகப்பட்டினம் இடிச்சுது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 km/h வேகத்துல இடிச்சுது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா மழை ரொம்ப வேகமா பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அங்க இருக்கிற ஒபிஷியல்ஸ் இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா அடுத்த 6 மணி நேரம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஏன்னா இப்போதான் அதோட வேகம் கம்மியானா கூட அதோட எஃபெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இந்த மழை வந்ததுனால 2 பேர் இறந்து போனாரு. ஒருத்தர் விசாகப்பட்டினம்ல இருந்து போனா, ஒருத்தர் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட் இருந்து போனாரு. இந்த விசாகப்பட்டினம்ல இருந்து போனவர் ஒரு சவுறு வீடுனால இருந்து போனாரு. ஸ்ரீகாக்குளம்ல ஒருத்தர் இந்த செடி மேல வீடுனால இருந்து போனாரு. இப்போ இங்க அடுத்த 6 மணி நேரம் ரொம்ப குரூஷியல். ஏன்னாக்கா இப்போ விண்ட் ஸ்பீட் ரொம்ப வேகமா தான் இருக்கு. அட்லீஸ்ட் 100 km வேகத்துல பாஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரிசல்ல கூட நிறைய ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் வேகமா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட போன 2 நாள் ஆந்திர பிரதேஷும் அப்புறம் விசாகப்பட்டினம்லயும் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா பவர் லைன்ஸ் இங்க டிஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னாக்கா விசாகப்பட்டினம், விஜயநகரம் அண்ட் ஸ்ரீகாக்குளம் டிஸ்ட்ரிக்ட்ல பவர் மொத்தமாவே எடுத்திருக்காங்க. இது ஒரு சேஃப்டி மெஷருக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இப்போ ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா இது இந்த நெக்ஸ்ட் 6 hours ரொம்ப குரூஷியலா இருக்கும். இது அஃபீஷியல்ஸ் இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வேகமா. கிருஷ்ணா, இப்போதைக்கு ஹூட் ஹூட் புயலோட வேகம் எப்படி இருக்கு? விசாகப்பட்டினத்தோட தற்போதைய நிலை அது குறித்து சொல்லுங்க. விசாகப்பட்டினம் இப்போ எப்படின்னாக்கா இங்க இருக்கிற ரோட்ல நடுமாட்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னாக்கா அதோட புயல் மழை ரொம்ப வேகமா பெஞ்சுன்னு இருக்கு. அது ஒபிஷியல்ஸா எல்லாரும் வீட்டுல தான் இருக்க சொன்னாங்க. ரோட்ல நடுமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. மழை ரொம்ப வேகமா பெஞ்சுன்னு இருக்கு. அப்புறம் இந்த ஒபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அடுத்த 6 மணி நேரம் ரொம்ப குரூஷியல். இது என்ன இப்போ வேகத்தால அஃபீஷியல்ஸ் இப்போ பவர் லைன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சேஃப்டி மெஷரா பண்ணிருக்காங்க. அப்புறம் இங்க நிறைய கடலோட இதெல்லாம் பேனர்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு. ஏன்னா அந்த வேகம் புயலோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. விண்ட் ஸ்பீட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு 150-160 km இப்போ வேகமா இதாயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் குரூஷியல் தான். அடுத்த 6 மணி நேரம்ல என்ன கம்மியாகும்னு தெரியும். அப்புறம் ஒபிஷியல் இப்போ நல்ல குட் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் நாளை ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் ஃப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு நிலைமை இப்போதைக்கு கொஞ்சம் குரூஷியல் தான். கிருஷ்ணா, ஹூட் ஹூட் புயலின் தாக்கம் குறித்து மற்றும் விசாகப்பட்டினத்தின் தற்போது நிலை குறித்து உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.